கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வசனம் 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 22வது வசனம். கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கிக் கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இந்த வார்த்தை எப்ப சொல்றார் என்றால், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு விலகி போன நேரம், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போனார்கள், கலகம் பண்ணினார்கள். இருந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, இவர்களை எனக்கு ஜனமாக்கி கொள்ள பிரிவானபடியினால என்னுடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் இந்த ஜனத்தை நான் கைவிட மாட்டேன்கிறார். ஆண்டவர் கிருபை பாருங்க. எவ்வளவுதான் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்தா கூட இந்த ஜனங்கள் தேவனை ஆராதித்ததனால, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய நாமத்தை கொண்டவர்களாக இருந்தபடியினாலே, இது என் ஜனம் என்று அவர் சொன்னபடினாலே நான் கைவிட மாட்டேன் என்று சொல்வதை பார்க்கின்றோம். ஏசாயா 49:16 சொல்லப்படுது, இதோ என் உள்ளங்கைகளில் அவர்களை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது என்று சொல்றாரு. அவருடைய ஜனத்தை குறித்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஆண்டவர் வைராக்கியம் உள்ள தேவனாக இருக்கிறாரு. அதே ஏசாயா 49:15 சொல்லப்படுகிறது, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட தேவனை நாம் அண்டிக் கொள்ளும் போது நாம் பாக்கியமுள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.